ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப் 2 எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு கொஷின் வந்து பார்க்கலாம். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் இது மாதிரி ஒரு தொடர் போய்கிட்டே இருக்குது. இந்த தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினா கூடுதல் வந்து 1296 வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி க்யூபாக போனாலே அது கூட்டுதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n+1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஹோல் ஸ்கொயர் க்யூபில் ஸ்கொயர், சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. க்யூபாக வந்துச்சுன்னா இதுவே வந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இப்படின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா n+n+1 2n+1 டிவைடட் பை 6 அப்படின்னு அதோடைய கூட்டுத்தொடர் ஃபார்முலா இருக்குது. கடைசியாக எதோட முடியுதோ, இது மாதிரி 1 கியூப் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னு போயிட்டே இருக்குது, சரியா? இது மாதிரி எதில் முடியுதோ, கடைசியாக எந்த நம்பரில் முடியுதோ அந்த நம்பரை வந்து என்னன்னு நம்ம வச்சுக்கணும், சரியா? அந்த மெத்தடில் வந்து இது மாதிரி போடணும். இதுவே வெறும் 1 + 2 + 3 மட்டும் போய்கிட்டே இருந்துச்சுன்னா n×n+1 பை 2 அப்படின்னு வந்து அது கூட்டுத்தொடர் ஃபார்முலா வந்து இருக்கும், சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ்ஃபுல்லாகும் வேறு சம்ஸ் போடுறதுக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த சம்முக்கான ஃபார்முலா என்ன நம்ம பார்த்தோம்ல, n×n+1 பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதுக்கான வந்து ஃபார்முலா. இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எவ்வளோ கூடுதல்னு கொடுத்துட்டாங்க. இது ஈக்குவல்ட்டு பண்ணால் என்ன வருதுன்னா 1296 வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன கடைசி நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்புக்களை கூட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே n×n+1 பை 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கா? இந்த ஸ்கொயர் இருந்தால் ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? உள்ளே வந்து என்னென்னா எண்ணையும் கொண்டு போக முடியாது. எண்ணுக்குள்ளே கொண்டு போனாலும் ஸ்கொயர்னு பெரிய டேர்மாக தான் இருக்கும். தெரியாத டேர்ம் ஸ்கொயர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். ஸ்கொயர் இன்னொரு சைடு போனால் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டாக மாறும். அப்படின்னா எப்படி ரூட்டாக மாறுதுன்னா √1296 அப்படின்னு மாறுது, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1296க்கு நம்ம ரூட் எடுக்கணும். 1296 இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 4ஆல் ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆல் பண்ணால் என்ன வரும்? 4 3s are 12 வரும். அடுத்தது 4 1 வரும், 4 2 வரும், 8ன்னு மிச்சம் 1 இருக்கும், 4 4 வரும். திரும்ப 4ஆல் பண்ணலாமா? பண்ணால் 4 8 32 வரும். 4 1 வந்து என்ன வரும்னா 4 வரும். ஓகே, 2 தடவை 4 வருது, அப்போனா ஒரு 4 வெளில எடுத்துடலாம். மிச்சம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 வருது. 9 9 81 அதனால் 9 9 போட்டோன்னா 81. ஸோ என்னென்னா ஈஸியாக முடிஞ்சிடும். 4×9 அப்படின்றது தான் இது வந்து ரூட் எடுத்தால் வர்க்க மூலம் எடுத்தால் அதுதான் ஆன்சராக வருது. 4×9 என்னென்னா 36 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு n×n+1 பை 2 ஈக்குவல்ட்டு என்னென்னா 36 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது போடுங்க, n×n+1 பை 2 ஈக்குவல்ட்டு 36. அப்போனா n×n+1 ஈக்குவல்ட்டு என்னென்னா 2×36. 2 அந்த சைடு போயிடும். ஸோ ஓகேனா 72 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். n×n+1 ஈக்குவல்ட்டு 72 அப்படின்னா என்ன வரும்? n² ப்ளஸ் n 72 இந்த பக்கம் வந்தால் -72 ஈக்குவல்ட்டு 0 அப்படின்னு வரும். இதை வந்து நம்ம என்னென்னா ரூட் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது ரூட் எடுங்க. இப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் வரணும், என்ன வரும்? n² ப்ளஸ் n -72 ஈக்குவல் டு 0. இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 72 1 போடலாம், இல்லைனா என்ன பண்ணலான்னா 36 2 போடலாம், இல்லைனா 3ஆல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 72 பை 3னா என்ன போடலாம்? 3 2 1 4 போடலாம், 24 போடலாம். 4 போட்டோன்னா 1 மிச்சம் 3 இருக்கும், 8 போடலாம். 8 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 8×9 இது மாதிரி கூட வரும். ஸோ எது நம்மளுக்கு வந்து +1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +9 -8
ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும் பாருங்கள், -72. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா +1. சரிங்களா? இந்த மாதிரி வந்து என்னென்னா போடலாம். உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், உடனே எடுத்து நம்ம எழுத வேண்டியதான். n+9 n-8 இப்படின்னு தான் ஆன்சர் வரும், ஈக்குவல் டு 0. சரியா? இங்கே 0 போட்டிருக்கோம், அது மாதிரி இங்கே 0 போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன வரும், n ஈக்குவல் டு ஒன்று -9 வரும், இன்னொன்று 8ன்னு வரும். மைனஸில் வராது ஆன்சர். ஸோ என்னென்னா நம்ம 8 அப்படின்றது தான் ஆன்சராக எடுத்துக்கிறோம். n ஈக்குவல் டு 8. அதாவது 1³ + 2³ இது மாதிரி போகிற சீரீஸ் 8³ வரையும் வரணும். 8³ வரையும் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1296 வரும். சரிங்களா? இது மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் கேட்டால் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி போடலாம் நம்ம. ஓகே, தேங்க்யூ.